Hi friends, welcome to VEENS cookbook. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல கிட்ஸ் ஸ்பெஷல் ரெசிபி, குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய சிக்கன் பை, அதுவும் குட்டி குட்டியா மினி சிக்கன் பைஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்த்திடலாம். இந்த மினி சிக்கன் பை செய்யறது ரொம்பவே ஈஸி, பார்க்க மட்டும் இல்லாம டேஸ்டும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஒரு பெர்ஃபெக்ட்டான ஈவினிங் ஸ்நாக்னே சொல்லலாம். ரொம்பவே ஃபில்லிங்கா இருக்கும். இந்த சிக்கன் பை செய்யறதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டா செக் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்த்திடலாம். சிக்கன் பை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் சிக்கனை நல்லா டெண்டரா குக் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு நான் இன்னைக்கு 250 கிராம் சிக்கனை மஞ்சள் உப்பு போட்டு நல்லா நீட்டா கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன். சிக்கனை வேக வைக்கிறதுக்கு ஒரு பேன்ல 1 கப் தண்ணி ஊத்தி தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த 250 கிராம் சிக்கனை தண்ணியில சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த சிக்கனோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கணும். ஆல்ரெடி சிக்கன் கழுவும் போது மஞ்சள் சேர்த்து கழுவி இருக்கிறதுனால 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போதுமானது. அதோட காரத்துக்காக 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் கார்லிக் பவுடர். கார்லிக் பவுடர் ஆப்ஷன் தான், இருந்தா சேர்த்துக்கோங்க. சிக்கனுக்கு நல்ல ஒரு ஃபிளேவரை தரும். உங்கள்ட்ட இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதோட இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு, கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு சிக்கனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். 250 கிராம் சிக்கனுங்கிறதுனால சிக்கன் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணீங்கனாலே போதும். இந்த மாதிரி சிக்கன் நல்லா டெண்டரா குக் ஆயிடும். சிக்கன் நல்லா வெந்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு சிக்கனை நல்லா ஆற வைக்கணும். இந்த சிக்கன் பை செய்யறதுக்கு நமக்கு ஷ்ரெட்டட் சிக்கன் தேவை. அதனால சிக்கன் நல்லா ஆறுனதும் ஃபோர்க்கால நல்லா உதிர்த்து எடுத்துக்கணும். சின்ன சின்ன பீஸா சிக்கன் கட் பண்ணி சேர்க்கறதுக்கு பதிலாக ஷ்ரெட்டட் சிக்கன் ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ணீங்கன்னா சிக்கன் பை ரொம்பவே டேஸ்டா இருக்கும். சிக்கன் நல்லா ஆறட்டும். அதுக்குள்ள சிக்கன் பை செய்யறதுக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல்ல 2.5 கப் மைதா மாவு எடுத்திருக்கிறேன். கிட்டத்தட்ட 360 கிராம் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். ஆனா மைதா மாவுல சிக்கன் பை வெளியே நல்ல கிறிஸ்பியா வரும். அந்த அளவு கிறிஸ்பினஸ் உங்களுக்கு கோதுமை மாவுல செய்யும் போது வராது. அதோட இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கணும். கூடவே இந்த மினி சிக்கன் பைஸ் நல்ல கிறிஸ்பியா வரதுக்கு மெயினான இன்கிரீடியன்ட் 170 கிராம் நல்ல சில்லுன்னு இருக்கக்கூடிய அன்சால்டட் பட்டர். அதையும் மாவோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பட்டர் நல்லா சில்லுன்னு இருக்கணும். சாஃப்டான பட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது மாவு மிக்ஸ் பண்றதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி ஃப்ரிட்ஜ்ல இருந்து பட்டரை வெளியே எடுத்து வச்சா மட்டும் போதும். அப்பதான் நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியான சிக்கன் பையா ரெடி பண்ண முடியும். மிக்ஸ் பண்றதுக்கு ரொம்ப டைம் ஆகாது. 5 நிமிஷம் நீங்க மிக்ஸ் பண்ணும் போதே பட்டரும் மாவும் ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆயிடும். அழுத்தி பிசையக்கூடாது. பட்டரும் மாவும் மிக்ஸ் ஆனா மட்டும் போதும். 5 நிமிஷத்துல பட்டரும் மாவும் இந்த மாதிரி உதிரி உதிரியா நல்ல கிரம்பிள் டெக்ஸ்சர்ல வரும். அது வரைக்கும் நீங்க மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி மாவு உதிரி உதிரியா நல்ல கிரம்பிள் டெக்ஸ்சர்ல வந்ததுக்கு அப்புறமா தான் கூலான தண்ணி சேர்த்துட்டு பிஸ்கெட் மாவு பதத்துல பிசைஞ்சு எடுக்கணும். இந்த ஸ்டேஜ்ல 1/4 கப் கோல்டு வாட்டர், அதாவது நல்ல சில்லுன்னு தண்ணியை மாவுல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கண்டிப்பா நல்ல கூலான தண்ணி சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணணும். அப்பதான் பட்டர் நல்லா மெல்ட் ஆகாம நம்ம பேக் பண்ணும்போது சிக்கன் பை நல்லா கிறிஸ்பியா வரும். சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா அழுத்தி பிசையணும்லாம் இல்லை. நம்ம சேர்த்திருந்த எல்லா இன்கிரீடியன்ஸும் ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி வந்தா மட்டும் போதும். நம்ம எடுத்திருந்த மாவோட அளவுக்கு 1/4 கப் கூல் வாட்டர் கரெக்டா இருக்கும். நம்ம எடுத்திருந்த மாவோட உரியக்கூடிய தன்மையை பொறுத்து 1 டேபிள் ஸ்பூன் அல்லனா 2 டேபிள் ஸ்பூன் கோல்டு வாட்டர் கூடவோ குறையவோ செய்யும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம சேர்த்திருந்த எல்லா இன்கிரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்தா மட்டும் போதும். இந்த மாவை ஒரு கிளிங் ராப்ல ரேப் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜ்ல 1/2 மணி நேரம் செட் பண்ண வைக்கணும். மாவை ஃப்ரீசர்ல வைக்க கூடாது, ஃப்ரிட்ஜ்ல தான் வைக்கணும். அப்பதான் நமக்கு பேக் பண்ணும்போது சிக்கன் பை நல்லா கிறிஸ்பியா வரும். 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜ்ல மாவு செட் ஆகட்டும். அதுக்குள்ள சிக்கன் ஃபில்லிங் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கணும். எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருந்த ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை எண்ணெயில சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஆனியன் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்ல, 2ல இருந்து 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வதங்கினா மட்டும் போதும். இந்த மாதிரி ஆனியனோட கலர் லைட்டா டிரான்ஸ்பரண்ட் ஆனதும் 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துட்டு வதக்கணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட பச்சை வாசனை போகணும். அதனால 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வதக்கிக்கணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட பச்சை வாசனை போனதும் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருந்த ஒரு மீடியம் சைஸ் கேரட், சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருந்த 1/2 மீடியம் சைஸ் ரெட் கேப்சிகம், 1/2 மீடியம் சைஸ் கிரீன் கேப்சிகம், இது எல்லாத்தையும் ஆனியனோட சேர்த்துட்டு வதக்கிக்கணும். ஒரு தடவை லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த வெஜிடபிள்ஸுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வதக்கி எடுத்துக்கணும். வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிரன்ச்சியா இருந்தாதான் சிக்கன் பை ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதனால 2 நிமிஷம் வதங்கினா மட்டும் போதும். நம்ம சேர்த்துக்கிட்ட எல்லா வெஜிடபிள்ஸும் ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல காரத்துக்காக 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி ஃபிளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் இட்டாலியன் சீசனிங். இட்டாலியன் சீசனிங் இல்லாட்டினா ஆரிகனோ கூட நீங்க சேர்த்துக்கலாம். ரெண்டுமே ஆப்ஷன் தான், இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதோட வேக வச்சிருந்த 250 கிராம் சிக்கனை இந்த மாதிரி ஷ்ரெட் பண்ணி எடுத்திருக்கிறேன். அதையும் இதோட சேர்த்துட்டு 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும்.
நம்ம சேர்த்துக்கிட்ட எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆனதும் பைண்டிங்காகவும் நல்ல க்ரீமி டெக்ஸ்சர் வரணுங்கிறதுக்காகவும் 1 டீஸ்பூன் மைதா மாவு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். மைதா மாவோட பச்சை வாசனை போகணும், அதனால 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணிக்கணும். 1 நிமிஷம் நல்லா வதங்கினதும் இதோட 1/4 கப் காய்ச்சி ஆற வைத்த பால், அதோட 1/2 கப் சிக்கன் ஸ்டாக், அதாவது சிக்கன் வேக வச்ச தண்ணி, லாஸ்டா வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு ஒரு தடவை லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல வேக வச்சு எடுத்துக்கணும். தண்ணியெல்லாம் நல்லா வத்தி இந்த மாதிரி சிக்கன் ஃபில்லிங் நல்ல திக்கான கன்சிஸ்டன்சில வந்திருக்கணும். இந்த மாதிரி வந்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வைக்கணும். சிக்கன் ஃபில்லிங் நல்லா ஆறட்டும். அதுக்குள்ள நம்ம குட்டி குட்டியா ரவுண்ட் ஷேப்ல பைஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வச்சிருந்த மாவை 2ஆ டிவைட் பண்ணிட்டு ஷேப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி மாவை 2ஆ டிவைட் பண்ணிட்டு நம்ம செய்யும் போது ரோல் பண்றதுக்கும் ஷேப் பண்றதுக்கும் ரொம்பவே ஈஸியா இருக்கும். பட்டர் பேப்பருக்கு நடுவில் மாவை வச்சு ரோல் பண்ணும்போது ஒட்டாம வரும். அதே சமயம் சேமான திக்னஸ்ல உங்களுக்கு ஷேப் பண்ணி எடுக்கலாம். பட்டர் சேர்த்துருக்கிறதுனால இந்த மாதிரி சப்பாத்தி ரோலர் வச்சு நீங்க ரோல் பண்ணும்போது நல்ல ஈஸியாவே உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ண வரும். மாவு ஸ்ப்ரெட் பண்ணும்போது இந்த மாதிரி ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாவும் இருக்கக்கூடாது, ஓரளவு மீடியம் திக்னஸ் இருக்கணும். மாவு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. நமக்கு மினி சிக்கன் பைஸுங்கிறதுனால சின்ன சின்னதாக ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு பைஸ் ரெடி பண்ணணும். அதனால ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு பவுல் வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட ரவுண்ட் ஷேப்பில் குக்கி கட்டர் இருந்ததுன்னா நீங்கள் அதை வச்சு கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரவுண்டாக கட் பண்ணது போக மீதி உள்ள மாவையும் மறுபடியும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு சின்ன சின்னதாக நம்ம ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மினி பைஸ் வந்து ரொம்ப திக்காவும் இல்லாமல் ரொம்ப தின்னாவும் இல்லாமல் ஓரளவு மீடியமான திக்னஸோட இருக்கணும். இந்த மாதிரி எல்லா மாவையும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கணும். ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அல்லனா 1.5 டேபிள் ஸ்பூன் சிக்கன் ஃபில்லிங்கை நடுவுல இந்த மாதிரி ஃபில் பண்ணணும். சிக்கனை வந்து நடுவுல தான் ஃபில் பண்ணணும், அப்பதான் பேக் பண்ணும்போது வெளியே வராது. ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் ரவுண்ட் ஷேப்ல சின்னதா கட் பண்ணி வச்சிருந்த பைய மேல வச்சுட்டு ஓரங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி கையால லைட்டா பிரஸ் பண்ணணும். கையால பிரஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்பூனோட பேக் சைடு வச்சு எல்லா ஓரங்களையும் சீல் பண்ணிக்கணும். பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்கும். உள்ளக்க வச்சிருந்த ஃபில்லிங்கும் நம்ம பேக் பண்ணும்போது வெளியே வராது. இந்த மாதிரி சிக்கன் பைஸ் எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஃபோர்க் வச்சு பையோட சென்டர்ல இந்த மாதிரி குட்டி குட்டியா ஹோல்ஸ் போட்டுக்கணும். இப்படி செய்யறதுனால சிக்கன் பை பேக் பண்ணும்போது கிராக் விழாம நல்ல சூப்பரா வரும். ரொம்ப அழுத்தி நீங்க ஃபோர்க்கால பிரஸ் பண்ணிடக்கூடாது, ஜென்டிலா லைட்டா நீங்க ஹோல்ஸ் பண்ணா மட்டும் போதும். இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா பாலால மேல லைட்டா பிரஷ் பண்ணிக்கணும். அப்ப பேக் பண்ணும்போது சிக்கன் பை நல்ல கோல்டன் கலர்ல உங்களுக்கு பேக் ஆகி வரும். பாலுக்கு பதிலாக நீங்கள் எக் வாஷ் கூட கொடுத்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். பார்க்கவே ரொம்ப சூப்பரான இந்த மினி சிக்கன் பை பேக் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஆல்ரெடி ப்ரீ ஹீட்டான அவனில் 190 டிகிரி செல்சியஸில் 25லிருந்து 30 நிமிஷம் பேக் பண்ணி எடுக்கணும். 30 நிமிஷம் பேக் பண்ணதுக்கு அப்புறமா சூப்பரான மினி சிக்கன் பைஸ் ரெடி ஆயிடுச்சு. பட்டர் சேர்த்துருக்கிறதுனால வெளியே நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளக்குள்ள சிக்கன் ஃபில்லிங்கோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப ஃபில்லிங்கான ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. நீங்களும் செஞ்சு பாருங்க, உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க. அதோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுங்க. மறந்துடாம என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. தேங்க்யூ.